சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும் வந்திருக்கும் தோழமைகள் அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில தினங்களுக்கு முன்புதான் எழுத்தாளர் பானு இக்பால் 2ஆம் ஆண்டு நினைவேந்தலை ஒட்டி இலக்கிய சுடர் விருது என்னுடைய புத்தகமான விழுமம் 99ற்கு தேர்வாகி இருப்பது அறிந்தேன். அதன் பிறகுதான் போய் முகநூல் பக்கத்தில் சென்று அவரை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டேன். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவரது பன்முக திறமைகளை கண்டு வியந்தேன். அவரது ஆளுமை தன்மையை ரசித்தேன். அவரது கண்ணீர் என்ற குரலில் அவர் பேசும் உயிரோட்டமான காணொளிகளை கண்டு மெய் மறந்தேன். பாரதி கண்ட புதுமை பெண் இவர்தானோ என்று கூட எண்ணினேன். பானு இக்பால் அவர்கள் அவர் கணவர் மீது இக்பால் மீது வைத்திருந்த அன்பும் காதலும், அவர் கணவர் பானு இக்பால் மீது வைத்திருந்த அன்பும் காதலையும் கண்டு வியந்தேன். இன்று அவர் நம்மோடு இல்லை என்பதையே நம்ப முடியாமல் மனம் தவித்தது. அவர் எழுதிய 3 புத்தகங்களையும் போய் உடனே படித்து விட வேண்டும் என்று மனம் துடித்தது. நிச்சயம் படித்து முடிப்பேன் அதை. உலகம் ஒரு பெரிய மாய கனவுதான். அக்கனவுக்குள் ஒரு மிகச்சிறிய கனவுதான் நம் மனித வாழ்வு. இச்சிறிய கனவு களைவதற்குள் நம்முடைய நல்ல அடையாளங்களை இப்பூமியில் விட்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் பானு இக்பால் அவர்கள் தன்னுடைய பெண்ணியம், அரசியல், வாழ்வியல், தன் பயம் துறந்து தன் வழி மறந்து அவர் எழுதிய எழுத்துக்களை நம்மோடு இன்றும் வாழ விட்டு இருக்கிறார். காலத்தால் அழியாது அவரது நினைவுகள். என்னுடைய விழுமம் 99 புத்தகம் என்னுடைய முதல் புத்தகமாகும். இது ஒரு கவிதை நூல். இந்த கவிதை நூல் ஒவ்வொருவருக்கும் ஒரு முதல் நூல் என்பது ஒரு தலைச்சன் பிரசவம் போலதான். எனக்கும் அது ஒரு இலக்கிய பின்புலம் இல்லாத எனக்கு அது மிகப்பெரிய போராட்டமாகவே இருந்தது. அந்த போராட்டத்தில் இந்த விழுமம் 99 எழுத்தாளர் பானு இக்பால் அவர்களின் இலக்கிய சுடர் விருதிற்கு தேர்வு பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இலக்கிய உலகில் ஒரு சிறிய அகல் விளக்காக இருந்த என்னை இலக்கிய சுடராக ஒரு மாபெரும் ஒரு பிரகாசமான பாதையை எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் பானு இக்பால் அவர்கள். அவரை என்றென்றும் மறவாது என் உள்ளம். நன்றி, வணக்கம்.